பேக்கிங் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு மைண்ட்ல ஓடுதா? ஓடிஜி வாங்கலாமா அவன் வாங்கலாமா இந்த டவுட் எல்லா ஹோம் பேக்கருக்கும் வரும். முதல்ல ஓடிஜி பத்தி சொல்றேன். ஓடிஜி காஸ்ட் கம்மி, ஈஸியா கிடைக்கும். ஹோம் பேக்கிங்க்கு இதுதான் பெர்ஃபெக்ட் சாய்ஸ். ஓடிஜில இன்சைட் ஹீட்டிங் எலிமெண்ட்ஸ் ஈவனா டெம்பரேச்சர் ஹீட் கொடுக்கும். அதனால கேக்ஸ், குக்கீஸ், பிஸ்கெட்ஸ், பிரெட்ஸ் எல்லாமே நீட்டா கான்ஸ்டன்டா பேக் ஆகும். மேலும் ஓடிஜில பேக், டோஸ்ட், கிரில் மூணுமே இன்பில்ட். கண்ட்ரோல் பேனல் சிம்பிள். டெம்பரேச்சர், டைமிங் நம்ம கண்ட்ரோல்ல தான். இப்போ அவனுக்கு வந்தா அவன் எடுத்தாலே காஸ்ட் ஜாஸ்தி. குட் அவுட்புட் வேணும்னா ஃபேனுடன் ஹை பட்ஜெட் அவன் தான் வாங்கணும். லோ பட்ஜெட் அவன்ல ஹீட் ஈவனா இருக்காது. அதனால அவுட்புட் எல்லா டைமும் சேமா வராது. சில நேரம் பர்ன், சில நேரம் இன்சைட் ப்ராப்பரா பேக் ஆகாது. இதுவே இல்லாம மோஸ்ட் ஸ்மால் அவன்ஸ்ல மல்டிபிள் ரேக்ஸ் கூட இருக்காது. பேட்ச் ஒர்க் ப்ராப்பரா பண்ண முடியாது. மேலும் அவன் கண்டினியூஸா யூஸ் பண்ணனா இபி பில் ரொம்ப ஜாஸ்தி. ஸ்டார்டிங் ஹோம் பேக்கருக்கு அது ப்ராஃபிட்டை ஸ்லோவா ஈட் பண்ணிடும். அதனால தான் கமர்ஷியலா பேக்கிங் பண்றது இண்டஸ்ட்ரியல் அவன்ஸ் தான். ஹோம் பேக்கர் லெவல்ல மோஸ்ட்லி ஓடிஜி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல லோ காஸ்ட், லெஸ் இபி பில், கன்சிஸ்டன்ட் ரிசல்ட் வேணும்னா ஓடிஜி தான் பெஸ்ட் சாய்ஸ். யூஸ்ஃபுல் பேக்கிங் டிப்ஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்க.